பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். எங்க பொண்ணுகிட்ட வந்து அவ்வளவா அவர் பேச மாட்டேங்கிறாரு, ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியல. வேலை செய்யற பொண்ணோட ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஸோ நீங்க அந்த பொண்ணு கூட அவர் எங்க போறாரு வராருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேஸ் கொடுத்தாங்க. நாங்க அந்த கேஸ் பார்ப்போம். இவர் அந்த அவங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட பொண்ணை தாண்டி யாரெல்லாம் அவங்க கூட வேலை செய்யறாங்க எல்லா பொண்ணுகிட்டையும். உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. ஆனா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். பையனோட ஃபேமிலி சரியில்லை, பையன் சரியில்லை. பட் ஸ்டாப் ஆனதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து பையன் சைடு சொல்கிறாங்க, அது எனக்கு என்ன எதுன்னு சொல்ல முடியுங்களா மேடம், அது என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கள். சரி சொல்லிட்டு நாங்கள் இந்த கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். இந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் மட்டும் போகல, லேட் மேரேஜ் தான். அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அது குறிப்பாக ஃபாரின் மாப்பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. கண்டினியூஸாக போகும்போது தான் தெரிஞ்சிச்சு எதுக்காக அந்த மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அப்போ நின்றுச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் உண்மையாலுமே வந்து இந்த நாளுக்குள்ளே பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் அந்த நாளில் பார்த்த வரைக்கும் கண்ணில் பார்த்ததை நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இது எங்களோட இது முடிச்சு, சாட் முடிச்சு. எனக்கு 1 மந்த் கழிச்சு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, மேடம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் ஓனாக பார்க்க ஆரம்பித்தோம். நாங்கள் பார்க்கும்போது வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணோட இல்லை ஒரு பையனோட தொடர்பு இருக்க, ஒரு கே அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ரீப்ளைட் நேம் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் யாஸ்மின் அவர்கள் தான் இருந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் ஸ்டோரி, அதாவது உங்களோட கேஸோட ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுக்கே தனியாக செட்டாக படிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ வரல. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் வேறு யார்கிட்ட போகும்போது கூட உங்கள் நேம் போட்டு இவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேச போகிறோம்னா, வரன் பார்க்குறதுக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, தென் புரோக்கர்ஸ் இருக்காங்க, மேட்ரிமோனியல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு மாப்பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அப்ராடில் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் போய் அணுகணும்னா அவங்ககிட்ட என்னென்னலாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க? இப்போ முதல் மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் வந்து நம்ம வரன் பார்க்க முடியறதில்ல. ஏன்னா இப்போது நோ கேஸ்ட் பார் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் சிலது இருக்கிறதுனால நம்ம வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கிற மூலையிலேருந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்குற மாதிரியான, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க அதனால. ஸோ நல்ல விஷயந்தான். இருந்தாலுமே வந்து ரீசெண்டாக ஒரு கேஸ் நான் பார்த்ததில்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். பையன் வந்து எங்கள் பையன் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறான். ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு மேரேஜ் செட் ஆகுற மாதிரி இருந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். பையனோட ஃபேமிலி சரியில்லை, பையன் சரியில்லை, அவன் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணாமே ஒர்க் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லியிருந்தா அது எங்களுக்கு தெரியும். வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமும் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது அவங்க சொல்கிறது உண்மைதானா? ஏன்னா 2 சைடும் பார்க்கணும் இல்லையா? எப்பவுமே வந்து அவங்க தப்பு மறைச்சு கூடி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறது உண்மைதானா? அவங்க என்கேஜ்மெண்ட் போனது அதெல்லாம் உண்மையாக சொல்கிறாங்க. பட் ஸ்டாப் ஆனதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து பையன் சைடு சொல்கிறாங்க, அது எனக்கு என்ன எதுன்னு சொல்ல முடியுங்களா மேடம், அது என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் இந்த கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சதில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் மட்டும் போகல, ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதை மறைச்சி தான் இவங்ககிட்ட இப்படி அது நின்றுச்சு. ஆனால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாலும் நின்றுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்க போனால், ஃபாரின்ல இருக்க பையன் அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஃபாரின்ல தான் போய் செட்டில் ஆகணுங்கிறது ஆசை. அந்த பொண்ணுக்கு வந்து மேலே படிக்கணும் அந்த மாதிரி ஆசை. ஸோ படிக்கிறது நம்ம ஃபாரின்ல கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா இவங்களோட ஃபியூச்சரும் செட்டில் ஆயிரும். அங்கே போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கூட இருந்து படிக்கவும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அங்கதான் ஃபியூச்சர் அங்கதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. பொண்ணு அதனால ஸ்ட்ரிக்டா ரொம்ப வருஷமாவே வந்து லேட் மேரேஜ் தான். அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 30 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து அந்த குறிப்பா ஃபாரின் மாப்பிள்ளை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜும் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அது இவங்க சொன்ன மாதிரி வந்து
இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆனால் பையன் வந்து ஃபாரின் சொன்னாங்க, ஆனால் இல்லை அப்படி இல்லை, அதனால நிறுத்திட்டோம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. அது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ நாங்கள் அதை தொடர்ந்து அந்த கேஸ் தொட்டு, ஏன்னா சில கேஸ் வந்து நம்ம என்கொயரி லெவல்லே போகிறதுங்கிறது சூட் ஆகாது. ஏன்னா எங்களோட நேச்சர் எப்படின்னா நாங்கள் பார்க்குறது டைரக்ட் மானிட்டர் பண்ணுறது. ஸோ அந்த சர்விலன்ஸில் தான் நிறைய விஷயங்கள், ஏன்னா அதான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ உண்மையாக நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் அப்படிங்கும்போது அது நல்ல நம்ம என்ன ஏதுங்கிறது கரெக்டாக சொல்லணும். அதோட ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அது ரிப்போர்ட் கொடுப்போம். பட் இது வந்து வெறும் என்கொயரியில போறோம் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தப்பா கூடி வரலாம். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு வேண்டாதவங்க, அந்த மாதிரி கூட தப்பான விஷயங்களும் நம்ம கிட்ட கொடுக்கலாம். அதனால நாங்கள் வந்து மேக்சிமம் அந்த மாதிரி கேஸ் எடுக்க மாட்டோம். பட் இது அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம். இது நாங்கள் அப்படியே கேஸ் ஒன்றுனா என்கொயரி பண்ணி போக போக வந்து இந்த பொண்ணுக்கு மேரேஜே ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பிடிச்சோம். நாங்கள் வந்து ஒரு 1 month சொல்லிட்டாங்க. ஆமாம், எல்லா ரிலேட்டிவ்ஸும் அப்படிதான் இருக்காங்க. ஆமாம், நல்லது சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படியே கண்டினியூஸாக போகும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வேற பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியல. இது வந்து எதுக்காக அந்த மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அப்போ நின்றுச்சு அப்படின்னு கேட்கும்போது பையன் உண்மையாலுமே வந்து ஃபேக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் இல்லாமல் இல்லைன்னா அந்த பையன் ஃபாரினில் வேலை செய்கிற பையன் தான், அங்கே தான் அந்த பையனும் செட்டில் ஆகுற மாதிரி. இது எப்படி கேன்சல் ஆச்சுன்னா, ஃபாரினில் போய் இந்த பொண்ணும் இருக்கணும் அப்படின்னா ஸ்பௌஸ் விசா வாங்கணும். அதுக்கு வந்து மேரேஜ் ஆகிருந்தா மட்டும் தான், ரெஜிஸ்டர் ஆகிருந்தா தான் அவங்க வந்து அங்கே அப்ளை பண்ண முடியும். அதுக்காக வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு மேரேஜ் ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்கன்னா, பட் ஆனால் இந்த விசாக்காக பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. விசால ரெடி ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் முடிச்ச உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மண்டபத்துல கல்யாணம் முடிச்ச உடனே இமிடியேட்டா அவங்க கிளம்புற மாதிரி, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்ச உடனே வந்து அவங்க கிளம்பணும். இப்ப இந்த பொண்ணு வந்து அதுக்கு உடனே போகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுக்காக தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு. ஆமா, ஆனா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு இஷ்யூல வந்து இந்த பொண்ணுக்கு வந்து விசா கிடைக்கல. அந்த அவங்க விசா போட்டதுல அப்ளை பண்ணதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால கிடைக்கல. அது டிலே ஆக ஆக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வந்து இப்படி டிலே பண்ணிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் விசா கிடைக்காதுன்னா மேரேஜ் பண்ணிக்கலான்னு இவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு, இல்ல விசா கிடைச்சு போற மாதிரி இருந்தா மட்டும்தான் கல்யாணம், எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் அது நடக்கலைங்கும் போது இல்லைன்னா நான் மேரேஜ் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்மூத்தா மியூச்சுவலா வந்து டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை எதுவுமே அவங்க சொல்லல. இவங்க வீட்டுல ஆமா எதுவுமே சொல்லல. அது வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணனால தெரியாது. அதே மாதிரி ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, அதனால இது சொன்னா தெரியாது. இன்னொன்னு அது ஒரு பெரிய கல்யாண லிஸ்ட்ல எடுக்கலினாலும் பட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால வந்து அவங்க சொல்லி இருக்கணும். எங்க இது சொன்னா அது வந்து செகண்ட் மேரேஜ் மாதிரி போயிருமோ, இல்ல நம்மளுக்கு மாப்பிள்ளையே வந்து ஏற்கனவே மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆனவங்க கிடைச்சிருவாங்களோ அப்படிங்கிற இதுல அவங்க சொல்லாம விட்டுட்டாங்கிறது அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்பவுமே ஒரு வரன் பார்க்கும்போது அது ஃபாரின்ல மாப்பிள்ளை பாக்குறோம், பொண்ணு பாக்குறோம் அப்படின்னா அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸோட சேர்த்து ஏதாச்சும் மேரேஜ் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா என்ன இதுங்கிறதும் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து அந்த மாப்பிள்ளை வந்து முன்னாடி பார்த்த மாப்பிள்ளை ஆல்ரெடி அவங்க ஃபாரின்ல ஒர்க் பண்ணவே இல்லை, ஆனால் நான் ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபேக்காக பண்ண முடியுமா? தாராளமாக நிறைய அந்த மாதிரி கேஸும் பார்த்துருக்கோம். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பொண்ணு வீட்டில் தான் போய் சொல்லியிருக்காங்க. பையனெல்லாம் ஒரிஜினலாக ஃபாரின்ல வேலை பண்ணுற பையன் தான். ஸோ விசா இதெல்லாம் இவங்களுக்கு திருப்தி இல்லை, இவங்க நினைச்ச மாதிரி உடனே கிடைக்கணும், அப்போதான் போக முடியலன்னா போக முடியாதுங்கிறதுனால அது ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைக்காதனால இவங்க அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஒரே எய்ம் வந்து ஃபாரின் போகணும் அப்படிங்கிறதுனால. பட் நிறைய பேர் வந்து அதுக்காக ஃபாரின்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. நிறைய பேர் அப்படி இல்லாமையே வந்து ஃபேக்கா, இப்போ நம்ம ஒரு மேட்ரிமோனியில வந்து நம்மளோட ப்ரொஃபைல் இது பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன போடுறோமோ அதுதானே. ஸோ அது வந்து வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணணும், அதுக்கு அவங்க அதாவது நம்ம ஈஸியா ஒரு பொண்ணு மாப்பிள்ளையே ஒரு தளத்துல போய் பார்த்துக்கலாம். அதுக்காக தான். மற்ற ரிஸ்கெல்லாம் நம்மளோட தான். இப்போ என் பொண்ணுக்கே ஒரு பையனை பாக்குறேன் அப்படின்னா நான் வந்து நான் வச்சிருப்பேன், என் பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா ஃபாரின் மாப்பிள்ளையே வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளதான் வேணும், நார்த் சைடுக்குள்ள அப்படி நான் எனக்குன்னு ஒரு சில இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி தான் மாப்பிள்ளை பார்ப்பேன். யாரு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பசங்க இருக்காங்க, இது இந்த மாதிரி வேலை பிசினஸ் பண்ற பையன் தான் வேணும் அப்படின்னா பிசினஸ் பண்ற மாதிரி. ஸோ அவங்களோட இன்கம் எவ்வளவு வருது, ஸோ அவங்க ஃபேமிலி என்ன, அந்த மாதிரி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்படிதான் மாப்பிள்ளை வேணும், இப்படிதான் பொண்ணு வேணும், அழகா பொண்ணு வேணும், இல்லை அழகா தேவையில்லை, நல்லா படிச்சிருந்தா போதும், இல்லை நல்ல ஃபேமிலி இருந்தா போதும், இல்லை நம்ம கேஸ்ட் இருந்தா போதும், இல்லை நம்ம ஊர் இருந்தா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க. அதை பொறுத்து தான் நம்ம போய் பார்க்கணும். ஸோ நமக்கு நினைச்ச மாதிரி ஒரு வரன் கிடைக்குது அப்படின்னா நிறைய செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதில் நம்மளுக்கு எது பேசி பார்த்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத செலக்ட் பண்ணுவோம். இதை தாண்டி அவங்க சொன்ன விஷயமெல்லாம் கரெக்டாக தப்பாங்கிறத ஃபேக்காக இருக்கு, நிறைய பேர் ஃபேக்காகவே போடுவாங்க. அப்படி இருக்கிறதுலாம் நம்ம ஒரு கிராஸ் செக் ஒன்றா எங்கிற மாதிரி ஏஜென்சியில் கொடுத்து பண்ணலாம். இல்லை அவங்களுக்கே முடியும் அப்படின்னா எல்லாமே மேன் பவர் தானே. நாங்கள் ஒன்றும் எதுவும் மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை. நாங்களுமே ரியலாக போய் பார்த்து என்கொயரி பண்ணி தான் அது அவங்களே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ எல்லாத்தினாலையுமே ஒரு ஏஜென்சியில் போய் பணம் கொடுத்து பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாதவங்க அவங்க ஓன் ரிஸ்க் எடுத்து கூட அதை பண்ணலாம். நீங்கள் இந்த கேஸில் சொன்னீங்க நம்ம என்கொயரி மட்டும் பண்ணால் கரெக்டாக இருக்காது, உள்ளே இறங்கினா தான் கரெக்டாக இருக்கும்ட்டு. ஏன்னா ஏதாவது தப்பாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் எதாவது பார்த்து தப்பாக ஆயிருக்காது? அதாவது அந்த அனுபவம் இல்லாம யாருக்குமே இருக்காது. தப்பானா என்னன்னா எங்களுக்கு ஒரு டேஞ்சர் ஆகுற மாதிரி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் லாஸ்டா அவங்க கிட்ட சொல்லுவீங்க. ஆனா அவங்க சொன்ன பிறகு அத இல்ல அந்த மாதிரி ஏதாவது இல்ல அந்த மாதிரி ஆனது இல்ல. நான் தப்பா ஆயிருக்கான்னு நீங்க கேட்டது நான் மீன் பண்ணது நம்ம போகும்போது நடக்கிற ரிஸ்க் கேஸ் பார்க்கும்போது. ஆமா, சில சமயம் அது ஒரு ரிஸ்கா கூட அமையும். நம்ம போற இடம் ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்கும், பாக்குறதுக்கே கேஸ் அங்க நிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும், பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. தப்பான ரிப்போர்ட் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். ஓகே, நீங்க ஒரு கேஸ் இந்த மாதிரி வர கேஸ் எவ்வளவு எடுத்துப்பீங்க? நம்மள்ட்ட கேஸ் கொடுக்குற கிளைண்டோட இது பொறுத்து தான் இருக்குங்க. சில கிளைண்ட் இது மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எல்லாமே நாங்கள் ஃபீஸ் வாங்கி தான் பண்றோம், ஃப்ரீ சர்வீஸ் பண்றது இல்லை. அப்போ ஒரு பர்டிகுலர் டேஸ் அப்படிங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள என்ன நடக்குதோ, விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை வச்சு கெஸ் பண்ணி சொல்றோம். இல்லை ஒருத்தவங்களோட ஃபுல் ஹிஸ்டரியே தெரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா சிலதெல்லாம் பொறுமையா பார்க்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்கள் ஜாஸ்தியாகும். அங்க பிரஷர் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, பாத்துட்டீங்களா பிரஷர் கொடுக்கறத விட புரிஞ்சுக்க மாட்டாங்க சில சமயம். இப்போ நான் ஒரு கேஸ் பார்த்திருந்தேன், ஒரு ரீசெண்டா ஒரு கேஸ் பார்த்திருந்தேன். அவங்க பட்ஜெட்குள்ளேயும் இந்த இவ்வளவு அமௌண்ட்குள்ள செலவாகிற மாதிரி பாருங்க மேடம் போது நாங்க ஆட்களுக்கு கொடுக்குற சம்பளம், எங்களுக்கு ஆகிற செலவு, இதை வச்சுதான் நாங்க ஃபீஸ் அவங்க கிட்ட என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம பாக்குற அந்த நாள்ல என்ன நடக்குதோ அதுதான் சொல்ல முடியும். ஒரு கேஸ் பார்த்ததுல அவங்க நாங்க கண்டினியூஸா பாக்குறோம். பார்க்கும்போது அவர் ஒரு பொண்ணுங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட பொண்ணு மேல சந்தேகப்பட்டு எங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட சந்தேகப்பட்டு எங்க கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. அந்த கேஸ் இவங்க மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், எங்க பொண்ணு கிட்ட அவ்வளவா அவர் பேச மாட்டேங்கிறாரு, ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் வேலை செய்யற இடத்துலயே அவருக்கு குவார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்க வேலை செய்யற பொண்ணோட ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஸோ நீங்க அந்த பொண்ணு கூட அவர் எங்க போறாரு வராருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேஸ் கொடுக்குறாங்க. நாங்க அந்த கேஸ் பாக்குறோம், கண்டினியூஸா நாங்க பாக்குறோம். இவர் அவங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட பொண்ணை தாண்டி வேற யாரெல்லாம் அவங்க கூட வேலை செய்யறாங்க எல்லா பொண்ணுகிட்டயுமே ஒரே மாதிரி தான் பேசுறாரு. எல்லாருக்குமே க்ளோஸா பேசுறாரு, அடிச்சு பேசுறாரு, கூடவே போறாரு வராரு, எல்லாமே பண்றாரு. ஒரு பையன் கூட கூட நாங்க பேசி பார்க்கல, எல்லாம் பொண்ணும் கூட தான் பேசினாரு. ஆனா அதுல எங்களுக்கு தப்பா தெரியல. அது ஒரு சிஸ்டர்கிட்ட பேசுற அப்படி இருக்கும், இல்ல ஒரு இப்போ இன்னைக்கு நம்ம ஆண் பெண் அப்படின்னு இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறோம். ஸோ அந்த மாதிரிதான் எங்களுக்கு தெரிஞ்சே தவிர அது எங்களுக்கு ஒரு தப்பான பார்வையா தெரியல. பார்த்த வரைக்குமே அவங்க கண்டிப்பா நல்ல பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் ஜோவியலா பேசுறாரு. ஆனா தப்பான இதா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ நாங்க என்ன பண்றோம், அவங்க குறிப்பிட்ட ஒரு பொண்ணை சொல்றாங்க, அந்த பொண்ணை வச்சு நாங்க பாக்குறோம். அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இல்லைங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. அதோட மத்தவங்க கூட நிறைய பேர் கூட பேசுறாரு, அதுவும் எங்களுக்கு தப்பா தெரியல. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேஸ், எங்களோட ரிப்போர்ட் இதுதான். அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு கூட தான் அப்படி இருக்கு, நீங்க எங்கெங்க போறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த நாளுக்குள்ள பார்க்க சொல்றாங்க. நாங்க அந்த நாள்ல பார்த்த வரைக்கும் கண்ணில் பார்த்ததை நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இது எங்களோட இது முடிஞ்சு, சாட் முடிஞ்சு. எனக்கு 1 month கழிச்சு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, மேடம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஓனாக பார்க்க ஆரம்பித்தோம். ரொம்ப நாளாக பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது எங்கள் மாப்பிள்ளைக்கு பொண்ணோட இல்லை ஒரு பையனோட தொடர்பு இருக்க, ஒரு கே அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படி சொல்லிட்டு
அதாவது நீங்கள் ஒன்றுமே பண்ணாததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. அவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு பையனோட தான் இருக்குங்கிறது வந்து எங்களுக்கு ஷாக்காக இருந்தாலும் நாங்கள் பார்க்கும்போது அது நடக்கல. நாங்கள் பார்க்கும்போது நடந்ததை நாங்கள் சொல்ல முடியும். இல்லை அதை நீங்கள் சொல்லும் போது அவங்க நம்மள்ட்ட கேஸ் கொடுக்கும் போதே வந்து ஒரு பொண்ணு கிட்ட இந்த பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தோணுது. இந்த பொண்ணு கூட தான் அதிகமா ஒரு போன்ல பேசுறாரு. நாங்க பார்த்த வரைக்கும் அது இல்லைங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அவங்களுமே வந்து இந்த நாளுக்குள்ள எனக்கு ஒரு 15 நாளுக்குள்ள இது பார்த்து சொல்லிடுங்க மேடம்ங்கிறாங்க. நம்ம அந்த 15 நாள் பாக்குறோம். அவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு கூட இருக்காரு, எல்லாமே உண்மைதான். இல்லைன்னா கூட இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு பொண்ணு கூட நாங்க பாக்கலேயும் போது நாங்களே சொல்லியிருப்போம் நம்ம இன்னும் ஒரு 1 month கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி பாக்கலாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் எங்களுக்கு இது திருப்தி இல்லைன்னு சொல்லியிருப்போம். பட் இவங்களே ஒரு பொண்ணோட சந்தேகப்பட்டு சொல்றாங்க. நம்ம அது சம்பந்தப்பட்டு பாக்குறோம். உண்மையாலுமே அந்த பொண்ணு கூட பேசுறாரு, பிடிக்கிறாரு, ஆனா தப்பான உறவு இல்லைங்கிறது தான் நாங்க சொல்ல முடியும். இதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து பர்சனலா ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேட் நம்மள மாதிரி ஸ்டைல இறங்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப லாங் டேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரிதான் இப்போ ஒரு கேஸோட இது வந்து தப்பா, இப்போ இதுல நாங்க தப்பா ரிப்போர்ட் கொடுக்கல, நாங்க பார்த்தது என்னவோ அதை சொல்லிட்டோம். ஆனா வேற ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் நாங்க பார்க்கும்போது நடக்கல. அப்போ ஒரு கேஸ் வந்து நம்ம நாட்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சில கேஸ்க்கு மாறும். அது வந்து நம்மள்ட்ட கேஸ் கொடுக்குற கிளைண்ட் தான் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் எடுக்கும் போதே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லை உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னா இவ்வளோ நாள் ஆகும், இவ்வளோ நாள் ஆகும்போது இதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத சொல்லி தான் இருக்கும். நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மை போட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெட்டர், நம்ம ரியலாக பார்த்து இதுக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஓகே மேம், இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 2 கேஸ் சொன்னீங்க, 2மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.